அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்காக பண்ணாக்க வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். தமிழ் நியூ புக்கில் இருந்தும் ஓல்டு புக்கில் இருந்தும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பண்ணாக்கா பரிபாடல். ஸோ இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடல் பண்ணாக்கா பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். பரிபாடலுடைய ஆசிரியர் பண்ணாக்கா கீரந்தையார். ஸோ கீரந்தையார் அவர் தான் பண்ணாக்கா பரிபாடலுடைய ஆசிரியர். ஸோ இதில் பண்ணாக்கா அந்த 2 லைனை கொடுத்துட்டு இது எந்த பாடலில் வருது, இதில் யார் பண்ணாக்கா இயற்றினார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ விசும்பில் ஊழி ஊல் ஊல் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி. விசும்பில் ஊழி ஊல் ஊல் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கீரந்தையார். அடுத்து இரண்டாவது பாயிண்டாக கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. அங்கே பாடலில் இருக்கிறது எதெல்லாம் கொஷின் வருமோ அதெல்லாம் பாயிண்ட் வைஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்துங்க. உருவம் இல்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழி. உருவம் இல்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழி. அப்போ 5 பூதங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதில் பண்ணாக்கா முதல் உருவம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காற்று. அடுத்து சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும்ல பண்ணாக்கா விசும்பு அப்படின்ற விசும்பு என்பதன் பொருள் பண்ணாக்கா வானம். விசும்பு என்பதன் பொருள் வானம். ஊழி அப்படின்றதுடைய பொருள் பண்ணாக்கா யுகம். ஊழி அப்படின்னா பண்ணாக்கா அதோடைய பொருள் யுகம். அடுத்து ஊழ் அதோடைய பொருள் பண்ணாக்கா முறை. ஊழ் அப்படின்னா அதோடைய பொருள் முறை. தன்பெயல். தன்பெயல் என்னும் சொல்லின் பொருள் பண்ணாக்கா குளிர்ந்த மலை. தன்பெயல் என்னும் சொல்லின் பொருள் குளிர்ந்த மலை. அடுத்து ஆர்தருபு. ஆர்தருபு என்னும் சொல்லின் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருபு என்னும் சொல்லின் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. பீடுனா என்ன பொருள்? சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்டு. ஈண்டி என்ற சொல்லின் பொருள் செறிந்து திரண்டு. ஸோ இதில் பண்ணாக்கா நீங்கள் பார்த்துக்க வேண்டியது பண்ணாக்கா அந்த விசும்பு இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பண்ணாக்கா பீடு. ஸோ இதோடைய இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்பெயல். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. அடுத்து இலக்கண குறிப்பில் ஊல் ஊல். ஸோ ஊல் ஊல் அப்படின்னாவே 2 சொற்கள் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அடுக்கு தொடர் அப்படின்னு பேர். அடுத்து பண்ணாக்கா வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா வினைத்தொகை. வளர்வானம் அப்படின்றதோடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வாரா. ஸோ இதுக்கு பண்ணாக்கா இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாரா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து செந்தி. செந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பண்ணாக்கா பண்புத்தொகை. ஸோ செந்தி என்ற சொல்லின் பொருள் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. கிளர்ந்த. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்னா கிளர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ கிளர் அப்படின்றது பகுதி, இத் அப்படின்றது சந்தி, இந்த ஆனது விகாரம், இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. அடுத்து அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் அப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். அப்போது 1924 எந்த அமெரிக்க வானியல் வல்லுநர் பால்வீதி போன்று நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படின்னு நிரூபித்தார் அப்படின்னா எட்வின் அப்பிள். இவர் ஒரு அமெரிக்க வானியல் வல்லுநர். அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். திருவாசகத்தின் ஆசிரியர் யார்? மாணிக்க வாசகர். அடுத்து 9வது கொஷின். சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. அப்போது சங்க இலக்கியமான பரிபாடல். பரிபாடல் பண்ணாக்கா 8 தொகை நூல்களில் ஒன்று. அப்போ 8 தொகை நூல்களில் ஒன்று தான் பரிபாடல். இந்த பரிபாடலுக்கு பண்ணாக்கா ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் பண்ணாக்கா இசையோடு பாடப்பட்டவை.
அடுத்து உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைக்கின்றன. பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உரையாசிரியர்கள் இதுக்கு உரை எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 24 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு பரிபாடலிருந்து. இந்த பரிபாடலை எழுதியவர் வந்து இந்த பரிபாடலில் இந்த பாட்டை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா கீரந்தையார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இதுவும் கொஷின் கேட்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை எந்த நூல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா சங்க இலக்கியம் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஸோ இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடலில் என்னென்ன கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.